குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நம்ம ராமாயணத்தில் சீதாதேவியை ராவண களவாடின்னு போன உடனே அங்கே சேது பாலம் கட்டி இலங்கைக்கு போகிறதுக்கு உண்டான இத்தியாதிகள்லாம் பண்ணாங்கன்னு படித்தோம். அப்போது நம்ம பார்க்கும்போது ஹனுமான் கல்லெல்லாம் எடுத்தார், கல்லெல்லாம் போட்டார், கல்லெல்லாம் முதந்தது. ஹனுமான் போட்ட கல்லெல்லாம் கடலில் முதந்தது. ராமர் போட்ட கல் இருந்தது. இருந்தாலும் ஹனுமான் அவர் போட்ட கல் முதந்தது அப்படின்னா இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? ஹனுமான் போட்ட கல் முதக்கிறதுக்கு என்ன காரணம்? ஐயா, நம்ம சைவத்தில் நம்ம சொல்லுவோங்க, பகவானை வணங்கும்போது உழவார பணியும் செய்யணும்னு சொல்லிட்டு. உழவார பணின்னா கோயிலுக்கு அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது, போகிறது, வருதெல்லாம் பண்ணணும். அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் 2 பேர் செய்யும்போது ஞான சம்பந்தருடைய காசில் வாசு இருந்தது, குற்றம் இருந்தது. திருநாவுக்கரசர் கொடுத்த காசில் சுத்தமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்ன? உழவார பணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோங்க. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் எப்படின்னா, ஹனுமான் கல் போட்டார் பாருங்க, எல்லா கல்லையும் எடுத்து போட்டாருங்க. ஹனுமான் போடுறது என்னன்னா, இன்னொன்று என்னன்னா, நலன் நீலன்னு 2 குரங்கு தாங்க மெயின் காரணம். அதை யாரும் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறது இல்லைங்க. ஆனால் நலன் நீலன்னு 2 குரங்குங்க அதுக்கு காரணம் என்ன? அதாவது இந்த சேது பாலம் கட்டுறதுக்கு காரணம். அது என்னன்னா, சுதீஷ்ணன்னு ஒரு முனிவருங்க. அவர் ஏரிக்கரையில் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆசிரமம் வச்சு ஆசிரமத்தில் நித்திய கர்மாவை செய்வாருங்க. நித்திய கர்மாவை செஞ்சு இந்த சாலக்கிராம பூஜை பண்ணுவாருங்க. 2 கல், நல்ல கல் எடுத்து சாலக்கிராம பூஜை ரெகுலராக பண்ணுவாருங்க. அவர் குளிச்சுட்டு ஒரு நாள் பூஜை பண்ண வரும்போது அந்த சாலக்கிராம கல் அங்கே இல்லைங்க. துடிச்சு போயிட்டார் முனிவர். என்னடா இது, கல் காணாம, அங்கே வராரு, இங்கே வராரு, போகிறாரு. அவர் பூஜையே குறைப்பட்டு போச்சுங்க. சரி, என்னடா காரணம் இப்படி என்னான்னு பார்க்கும்போது அந்த கல் ஒரு கிணத்துல இருந்ததுங்க. நல்ல காலம் பிடிச்சி அந்த 2 கல்லை எடுத்துன்னு வந்தாருங்க. சாலக்கிராம கல்லுங்க. நமக்கு அது கல், ஆனால் அது பகவான். அது அந்த சாலக்கிராமத்தை எடுத்துன்னு வச்சு மறுபடியும் பூஜை செய்ய ஆரம்பித்தாருங்க. ஏற்கனவே அது எப்படி போய் கிணத்துல விழுந்ததுன்னு தெரியல. இப்போ என்ன ஆச்சு, அவர் ஆசிரமத்தில் வெளியில் ஏதோ பண்ணின்னு இருக்கும்போது, சந்தியா வந்தோன்னா அது இது பண்ணும்போது உள்ளே ஏதோ டமட்டான்னு சத்தம் கேட்டு 2 குரங்குங்க, அதுதான் இப்போ சொன்னேன் பாருங்க, நலன் நீலன்னு 2 குரங்குங்க என்ன பண்ணிச்சு, அந்த 2 சாலக்கிராம கல் எடுத்துட்டு கையில் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சுதுங்க. டேன்னு சன்னியாசி அதை துரத்துறாருங்க. அது ஓடி போயிடுச்சுங்க. ஓடி போய் ஏரியில் போட்டுதுங்க. அங்கே பக்கத்தில் ஏரி இருக்குது பாருங்கள், ஏரியில் போட்டுதுங்க. இந்த சன்னியாசி இருக்கார் பாருங்கள், சுதீஷ்ண முனிவர், அங்கே போய் தேடுறாருங்க. கையை விட்றாரு, காலை விட்றாரு, நல்றாரு. ஏன்னா பூஜை நிற்கக்கூடாது பாருங்கள், நித்திய பூஜை நிற்கக்கூடாது பாருங்கள். ஏற்கனவே அது மாதிரி நின்று போச்சு. கஷ்டப்பட்டு எடுத்துட்டாருங்க. எடுத்துகிட்டு வரும்போது அடுத்த நாள் இந்த 2 குரங்கு வந்தது பாருங்கள். குரங்க நில்லு அப்படின்னாரு. குரங்குங்கள்லாம் பேசுங்க அந்த காலத்தில். அப்படியே நின்றுச்சுங்க. நின்ன உடனே நீ அவர் அப்படியே அவருடைய தாட்ஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த சன்னியாசிக்கு தெரியுங்க, சுதீஷ்ணருக்கு தெரியும். என்ன, சுதீஷ்ணரை பற்றி இன்னும் நல்ல கதையெல்லாம் இருக்குது. ஐ வில் டெல் யூ ஆன் லேட்டர் டேட். ஓகே, இப்போ இது மட்டும் சொல்கிறேன் நான். என்ன சொல்கிறாரு சுதீஷ்ண முனிவர்? என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த சாலக்கிராம கல்லை எடுத்துன்னு போனதுக்கு காரணம் என்னான்னு எனக்கு தெரியும். நான் இப்போது உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன். அதுங்க 2 சாமி 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 என்னதுங்க. இந்த பார்,
இந்த சாபமே உங்களுக்கு வரமாக மாறும் அப்படின்னும் போது, என்ன சாமி என்னை ஏதாவது சபிச்சிட போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. நலன், நீலன், நீங்கள் 2 பேரும் எதை தூக்கி போட்டாலும் தண்ணியில் அது முதக்கும் அப்படின்னாருங்க. அதனால தாங்க சேது பாலம் கட்டும்போது கல் போடும்போது கல் முதந்துங்க. அதாவது எந்த காரியத்துக்கும் ஒரு காரணம், எந்த காரணத்துலேயும் ஒரு காரியம். இதுதாங்க. இது மாதிரி அரிய தகவல்லாம் நான் கொடுக்குறேன். டிலக்ஸ் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.